ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 6. நான் இன்னைக்கு புதுசாக வாட்டர்மெலன் ட்ராப் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோ கொடுக்குறேன். சூப்பர் ரியோட நான் போய் அதை அப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவசியமே இல்லை, நான் இதை அப்ரைஸ் பண்ணுறேன்னு எரிக் வந்து நிற்கிறேன். பாவ் இது டேஸ்டா ஜூஸியா இனிப்பா இருக்கு, அப்படியே என்ன சுற்றி சன்லைட்டோ ஓஷிடோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவள் பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் சாப்பிட்டு பார்க்கணும்னு சுற்றி இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுருந்தாங்க. இதுக்கும் பேட்டர்ன் வாங்கி நான் என் கடையில் மட்டும் வைக்கணுமா நெர்ஸா கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நிறைய காசு கிடைக்க போது நம்ம ஹீரோ நினச்சா சொல்ல மறந்துட்டேன். நீ அடுத்த லெவல் 6 ரீச் பண்ண போறல, உனக்கு அதுக்கு லைசன்ஸ் தேவை. இதுக்கு மேலே நீ போகிற ஒவ்வொரு 5 லெவலுக்கும் நீ வந்து லைசன்ஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா லெவல் 6க்கு மேலே எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ லைசன்ஸ் இருந்தால் தான் நீ அந்த இடத்துக்கே போக முடியும். என்னாலையும் உங்ககிட்ட இருந்து குட்ஸை வாங்கி சேல் பண்ண முடியும்னு சொல்லுவோம். எப்படி நான் வாங்க நம்ம ஹீரோ கேட்கவும் எர்சா ஒரு இடத்த சொல்லி அனுப்புறா. நம்ம ஹீரோவா அந்த லைசன்ஸ் வாங்குறவர்கிட்ட போய் பார்த்தா உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு அவர் கேட்கறாரு. கேட்டா வாட்டர் மெலன் ரெகுலரா கொண்டு வரேன்னு சொல்லி எர்சா சொன்னதையே நம்ம ஹீரோ அப்படியே சொல்லவும் சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு மெலன் அவர் கொண்டு போறாரு. இந்த மெலன் லோலோவோட லெவல் 6ல இருக்கக்கூடிய ஒன்று. இதை இப்போ ஸ்ட்ரையா மாறினதுக்கு அப்புறமா நீ இதை டிஃபீட் பண்ணணும், அப்பதான் நீ தகுதியானவன் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒரு மெட்டல் ஸ்லைமா மாறுது. அது இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எமிலி சொல்றா. நம்ம ஹீரோ கையாலேயே பஞ்ச் விடுறான். இரும்பு மாதிரி உண்மையிலேயே அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபயர் புல்லட் யூஸ் பண்ணி அந்த ஸ்லைமை ஃபர்ஸ்ட் எரிக்கிறான். ரியோட அது வருது அப்படின்னு எவ்வளவு பயப்படவும் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ அதை ஃப்ரீஸ் பண்றான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அதை உடச்சா ஸ்லைமே டைரக்டா உடஞ்சிருது. இரும்ப ஹீட் பண்ணிட்டு உடனே அதை கோல் பண்ணா இப்படிதான் அது ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் லைசன்ஸை கொடுத்துருந்தாரு. சரி ஓகே அப்படின்னா நான் இப்ப சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்னாச்சுன்னு எவ்வளவு கேட்கறா. எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1.5 மில்லியன் பீலோ கொடுத்து ஒரு டோனா ஃபிஷ்ஷை இவங்க வாங்கியிருக்காங்க. என் கெஸ் கரெக்டா இருந்தா அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிரைவா மாறுது. எஸ் நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இதுதான் அந்த கொரிலா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அச்சோ இந்த கொரிலா திரும்பவுமா அப்படின்னு எமிலி பயப்படுறா. உன்கிட்ட இருந்தா அந்த துப்பாக்கி கிடைச்சது, பட் இதை வச்சு தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அதே கோய்க்காத சாக்கடிச்சிருந்தான். முன்ன இருந்த கொரிலாவோட இதை ஈஸியா தோக்கடிச்சிட்டேன்னு எமிலி பாக்குறா. நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இப்ப எனக்கு 2 துப்பாக்கி இருக்கு, ஈஸியா யாருனாலும் ஷூட் பண்ண முடியும்னு சொல்லவும் ஈவலா மட்டும் மாறிடாதுன்னு எமிலி சொல்றா. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் ஈவலா மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எர்சா கொஞ்சம் சுகமா இருக்கும். என்னாச்சுன்னு கேட்கறான். லெவல் 6ல இருக்கிற ஒரு ரைஸ் ஃபீல்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதோட விலையை ஏத்துனாதான் விடுவேன்னு சொல்றாங்க. மத்தவங்களையும் அங்க போய் ஹார்வெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எர்சா சொல்றா. நான் இதை பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ போறான். அந்த பீப்புள் ப்ராப்ளம் பண்றதுனால யாருமே உள்ள போக முடியல. நெப்டியூனும் அங்க வந்திருக்கான். நீயும் அந்த ரைஸ் ஃபீல்ட் விஷயமா தான் வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி நான் ஜாப் ரெக்வஸ்ட்காக வந்தேன், அந்த ஆளுங்க எல்லாரையும் கொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இதை ஹேண்டில் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப நீ போய் அவங்கள கொல்ல போறியா அப்படின்னு கேட்கவும் இல்ல அவங்கள பிடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிலிகானோட லெவல் 6க்கு இப்ப நம்ம ஹீரோ போறேன். இந்த இடத்துக்கு வரக்கூடாது, திரும்ப போயிரு. காய்ஸ் ஒருத்தன் நம்ம அடி வாங்குறதுக்குனே வந்திருக்கா அப்படின்னு கூப்பிடுவோம். அங்க இருக்கிற எல்லாரும் வராங்க. ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ 2 புல்லட் அனுப்புறான். பார்த்தா திடீர்னு எல்லாரும் தூங்கி இருந்தாங்க. இது என்னது சூப்பரா இருக்கேன்னு நெப்டியூன் கேட்கவும் இப்படி திடீர்னு பின்னாடி வராதப்பா, இதுதான் ஹீலிங் புல்லட். பட் ஒரே நேரத்துல நான் 2 புல்லட் ஷூட் பண்ணா அது ஸ்லீப்பிங் புல்லட்டா மாறிடும். இப்படியே நிறைய காம்போ புல்லட் டெஸ்ட் பண்ண ஃபயர் அண்ட் ஃப்ரீசிங் புல்லட் ஒரே நேரத்துல ட்ரை பண்ணா அது எரேசிங் புல்லட்டா மாறுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 1 புல்லட் காம்பாவை யூஸ் பண்ணி உன்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி எமிலி சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நிறைய புல்லட் காம்பினேஷன் நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பாக்குறான். ரெண்டாவதுக்கு என்ன யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடைச்சது. நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களை வெளியே கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நெப்டியூனும் ஹெல்ப் பண்றான். ஒன்னதான் தேடிட்டு இருந்தா ரியோட்டோ அப்படின்னு இப்போ வந்து நிக்கிறான். தான் சாக்ரோ டஞ்சனோட சீஃப் அப்படின்னு அவர் சொல்லுவோம். என்னது டஞ்சனுக்கு சீஃபா நம்ம ஹீரோ கேட்கறான். சாக்ரோல இருக்கிற எல்லா டஞ்சனையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். இப்போ புதுசா ஒரு டஞ்சன் வந்திருக்கு. டெரோங்கிற சிட்டில இருக்கிற எல்லா டஞ்சன்லயுமே மீட் கிடைக்கும், பட் சாக்ரோல இருக்கிற எல்லா டஞ்சன்லயும் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இப்போ புதுசா வந்திருக்கிற அந்த டஞ்சன் 2 சிட்டிக்கும் நடுவுல வந்திருக்கு. இந்த டஞ்சன்ல மீட் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுமே வருது. அதுதான் எங்க பிரச்சனைன்னு சொல்லுவோம். 2 சிட்டியோட அட்வென்ச்சரஸும் அங்க போலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். மொட்டால் மாதிரி பேசுற, நம்ம சிட்டிக்கு அது கிடைச்சதுன்னா நம்ம சிட்டியோட எக்கனாமி டெவலப் ஆகும். அது நம்ம சிட்டிக்கு தான் சொந்தமாகணும். சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நிறைய சுகர் கியூப் அவர் முழுங்கிட்டு இப்ப நான் கூல் டவுன் ஆயிட்டேன்னு அவர் சொல்லவும் இந்த வேர்ல்டுல டயபெட்டிஸ் கிடையாது போல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சாக்ரோலியா உன்னோட டிராப் ஐட்டம் தான் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீயுமே பவர்ஃபுல்லோ கூட. நீ அந்த டஞ்சனுக்கு போய் நிறைய ரேரான வெஜிடபிள்ஸை கலெக்ட் பண்ணனா அந்த டஞ்சன் நமக்கு சொந்தமாயிரும். அஃப்கோர்ஸ் ஒருவேளை நீ இந்த மிஷன்ல தோத்தேன்னா உனக்கு நாங்க காசா தந்துருவோம். நீ இதுல வின் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை முழுக்க நீ எதுக்குமே டாக்ஸே பே பண்ண தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஈஸ்ட்ல இருக்கிற அந்த டஞ்சனுக்கு நான் போகணும், பிளட்ஸ் ரெடி பண்ணணும், கார்ட்டை கொண்டு போகணும், க்ளோத்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். என் பழைய ஆஃபீஸ் ட்ரிப்க்கு போகும்போது எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். பட் இப்போ அப்படி இல்லை, எமிலி எனக்காக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் சொல்றான். ஓகே நான் உனக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி தரேன்னு வா சொல்லவும் நீயும் சேர்ந்தா என் கூட வர நம்ம ஹீரோ சொல்றான். நான் வந்து என்ன பண்ண போறேன்னு வா கேட்கவும் என் பக்கத்துல இருந்தாலே அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோ லெவல் கேரட்ஸ் அப்படின்னு ஈவ் கேட்கவும் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய கேரட்ஸ் தந்துட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடமே என்ன எம்டியா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏர் வாட்டர் லேண்ட்
ஒண்ணு தவிர மத்த எல்லாமே ஸ்ட்ரையா மாறிடும். அதனாலதான் மனுஷங்க இல்லாத இடத்துல எந்த பொருளையுமே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு வா சொல்றா. நம்ம எந்த பக்கம் போறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நமக்கு பின்னாடி வர போறவங்களுக்காக நம்ம ஒரு அடையாளத்தை வேணா வரைஞ்சு வச்சுட்டு போவோம் அப்படின்னு எமிலி வந்துட்டு அதையோ வட்டமா டிராப் பண்றா. அதுக்கு கண்ணெல்லாம் வைக்கிறா. இது என்னது நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒரு ஃப்ரெண்ட்லியான பீன் ஸ்ப்ரவுட் அப்படின்னு வா சொல்றா. என்னோட பீன் ஸ்ப்ரவுட் எப்படி இருக்கிறியோடா அப்படின்னு வா கேட்கறா. நல்லா தான் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து பீன் ஸ்ப்ரவுட்டை வரையறான். வா நீ ஆர்டிஸ்ட் மாதிரி வரையறியன்னு வா கேட்கவும், உன்னோட தான் கியூட்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பீன் ஸ்ப்ரவுட்டோ கை கோர்த்து இருக்கிற மாதிரி எமிலி மாத்தி விடுறா. இப்ப நைட்டே அவங்க ஒரு இடத்துல தங்குறதுக்கு டென்ட்டை வந்துட்டு அவ எடுத்து வைக்கிறா. இத்தனோண்டு பேக்குள்ள இவ இவ்வளவு பெரிய டென்ட்டை வச்சிருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோவை தண்ணி எடுத்துட்டு வர சொல்றா. உள்ள என்னடா சத்தங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வீட்டை விட்டு வெளியே வந்து தங்குறேன், இதுக்கு கேரட்ஸ் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா இந்த பொருள் எல்லாத்தையுமா இவ பேக்குள்ள வச்சிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எந்த இடத்துனால எமிலி வீடு மாதிரி மாத்திருவா, உண்மையிலேயே வேற லெவல் நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படின்னா இது எல்லாத்தையுமே பேக்குள்ள போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ கேட்கவோ, கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது, இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு வா சொல்றா. என்ன மேஜிக்கல் பேக் அதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷல் புட்டிங் அவர் ரெடி பண்ணிருக்கா. சரி நான் போய் இந்த குப்பையை எரிச்சிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு வா சொல்லவோ, குப்பையை எரிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நமக்காக இதை பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, பட் இங்க அப்படி இல்ல, குப்பைங்க கூட ஸ்ட்ரையா மாறிடும்னு வா சொல்றா. அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கிட்ட இருந்து என்ன புல்லட் கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இது ஒரு பிராங்கட் ஸ்டைனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு புல்லட்டை வச்சு அதை எரிக்கிறான். அப்படியாவது இவங்களை நோக்கி ஓடி வரவோ 2 ஃபயர் புல்லட்டை ஒரே நேரத்துல ஷூட் பண்றான். இங்க பயத்து ரொம்பவே பயங்கரமா கத்துது இல்ல அப்படின்னு எமிலி பாக்குறா. இப்போ அதோட புல்லட்ஸை போயிட்டு நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு ஸ்லைம் நம்ம ஹீரோ ஷூட் பண்றா, அது மிஸ் ஆகிடுது. அந்த புல்லட்டை ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து அதை ஷூட் பண்ணுது. நேத்துக்கு கிடைச்சது எனக்கு டார்கெட் புல்லட்ஸ், ஈவன் நான் குறை வைக்காம ஷூட் பண்ண கூடாது, டார்கெட்டை கரெக்டா போய் அட்டாக் பண்ணிடுறோம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னைக்கு ஷூட் பண்ணும்போது குறி மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எமிலி பாக்குறா. அந்த புது டஞ்சன் கிரியேட் ஆயிருக்கிற இடத்துக்கு இவங்க வராங்க. புது டஞ்சன் கிரியேட் ஆயிருக்கிறதுனால அதை பார்க்க நிறைய மக்கள் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல நிறைய குப்பையும் இருக்கு. அதை எரிக்காம விட்டா ஸ்ட்ரையா மாறிடும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். மக்கள் இருக்கிற இடத்துல அவ்வளவு ஈஸில ஸ்ட்ரையா வராது, பட் இருந்தாலும் டேஞ்சரஸ் தான் எமிலி சொல்றா. பார்த்தா ஒரு பொண்ணு அந்த குப்பை எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல இங்க ஒருத்தங்க எரிச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு எரிக்க நிறைய குப்பைங்க சேர்ந்துகிட்டே இருக்கு. எங்கப்பா அந்த பொண்ணால இதை தனியாவே பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பார்த்தா ஃபேஸ்ல இருக்கிற லுக் எனக்கு நல்லாவே தெரியும். பல நாளா தூங்காம இவ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு போகவும், நீங்களும் குப்பையை கொண்டு வந்திருக்கீங்களா, இங்க போட்டுருங்கன்னு வா சொல்லவும், ஓகே நாங்க போடுதான் ஆனா உங்களுக்கு ரெஸ்ட் தேவையில்ல அப்படின்னு கேட்கவும், இந்த ஒர்க் இங்க பண்றதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல, நான் இதை பண்ணலன்னா இதுங்கெல்லாம் ஸ்ட்ரையா மாறிடும் அப்படின்னு வா சொல்றா. இன்ஃபர்னோ அப்படின்னு வா ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவோம். டயர்டாகி கீழே விழுந்துருதா. டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மேஜிக்கை யூஸ் பண்றதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு, பட் அந்த பொண்ணு என்னன்னா கண்டினியூஸா நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி டயர்டாகி மயங்கிருதா. இதுக்கப்புறத்துல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.